8 வரை. நாம் பூமி பந்தை நன்கு உற்று நோக்குவோமானால் அரசியல் மற்றும் இயற்கை சூழ்நிலை மாற்றங்கள் எவ்வளவாய் உலகை அபாயத்தை நோக்கி நடத்திச் செல்கின்றன என்பதை பார்க்க முடியும். கடந்த 100 வருடங்களுக்குள்ளாக 2 மகா உலக யுத்தங்கள் மற்றும் பல உள்நாட்டு கலவரங்கள், உலக தீவிரவாத தாக்குதல்கள், இதற்கும் மேலாக இயற்கை சீற்றங்கள் ஏற்படுத்தும் அழிவுகள், பூமி அதிர்ச்சி, வெள்ளப்பெருக்கம், தீ விபத்து, நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, புயல், சுழல் காற்று போன்றவற்றால் ஏற்படும் அழிவுகளால் பூமி உருண்டை உருக்குலைந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியமான ஒரு விஷயமாக யோவான் தன்னுடைய வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் உலகிற்கு அழிவுகளை உண்டு பண்ணும் மனிதர்களை குறித்து இவ்விதமாக எழுதியுள்ளார். தேவன் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 11:18. இவ்வார்த்தைகள் உண்மையாகவே இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. சில நூற்றாண்டுகளாக வெடிகுண்டுகளை வீசி எதிரிகளை தாக்கினார்கள். ஆனால் இப்போது பயன்படும் ஆயுதங்களோ பூமி கிரகத்தின் அனைத்து ஜீவராசிகளையும் அழிக்கும் அளவுக்கு கொடூரமானவைகளாக உள்ளன. அதற்காகத்தான் இயேசு சொன்னார், அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பிப் போவதில்லை. மத்தேயு 24:22. இந்த உபத்திரவங்களை நாம் சந்திக்க வேண்டுமென இயேசு கிறிஸ்துவும் எச்சரித்துள்ளார். ஆனால் இவைகள் முடிவு காலத்திற்கு ஆரம்பம். உண்மையாகவே மனிதனால் இப்படிப்பட்டவைகளை சந்திக்க முடியுமா? மேலும் கடைசி நாளில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியற்றவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருப்பார்கள். 2 தீமோத்தேயு 3:1-3 வரை.